மனிதனால் கூடாது, தேவனால் எல்லாம் கூடும். மனிதனால் கூடாது, தேவனால் எல்லாம் கூடும். கலங்கின போது நம்மை கைநோக்கி எழுந்த தெய்வம், உடைக்கப்பட்ட போது நம்மை நிலைநிறுத்தின தெய்வம், எல்லாரும் வெறுத்த போது நம்மை பாசத்தோடு ஆதரித்த தெய்வம், அவருடைய அன்புக்கு அளவே, அவருடைய அன்புக்கு ஈடே. மனிதர்களுடைய மூட்டிருக்கலாம், மனிதர்களுடைய இச்சம் பேசியிருக்கலாம், ஆனாலும் கர்த்தருடைய வல்லமையுள்ள இப்பொழுது சந்திப்பதாக. ஓ ரீமா ஹந்தா ரீமா ரீமா ரவா ஷரா. உண்மையாய் அவன் தேவைகளுக்கு ஒரு நன்மை குறைவுடா. உண்மையாய் தேவைகள் நானே உன்னை நிலைநிறுத்துவேன், நானே உன்னை நிலைநிறுத்துவேன். எஸ், ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்பா, ஏசப்பா, ஏசப்பா, விழுந்து போன தாவீதின் கூடார நல்வனை எழுப்பி நிற்கும். அங்கே துதியின் சத்தம் கேட்கும். கூடாரத்தை கட்ட நல்வனை எழுப்பும். கூடார நல்வனை எழுப்பும். ஆனந்த ஒலி உனக்கு கேட்கும். துதியின் சத்தம் கேட்கும். கர்த்தர் அதை செய்யப் போகிறார். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. கரங்களை கட்டி, கரங்களை கட்டி. ஹalleluya, 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 ஹalleluya. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தர் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமென். Hallelujah. பக்கத்துல கையை போட்டு சொல்லுங்க, மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். ஆமென். அன்பு வற்றி போய் கொண்டிருக்குது, ஆனா அன்பை கொண்டாடிட்டு இருக்கு. சரி, ஆனா அழியாத அன்பை தேடிதான் நம்ம தான் வந்திருக்கிறோம். ஆமென். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு லவ் லெட்டர் கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆமென். எங்க கொடுத்திருக்காரு? எங்க கொடுத்திருக்காரு? இங்க கொடுத்துட்டு போயிட்டாரு. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவருடைய அன்புக்கு அளவே கிடையாது. Praise the Lord. ஒரு மனிதன் ஆணோ பெண்ணோ உண்மையாய் கடவுளுடைய அன்பை ருசிப்பான் என்று சொன்னார், இந்த உலக அன்பு அவனுக்கு மாயையாய் தோன்றும். உலகத்தில் உள்ள அத்தனையும் அவனுக்கு மாயையாய் தோன்றும். எடுத்து வாசிக்கலாமா? எபேசியர் 3ஆம் அதிகாரம் 19வது இறைவார்த்தை. எபேசியர் 3:18-19. இறைமக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம், நீ
நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. இந்த அன்பை குறித்து கொஞ்சம் என்னங்கிறத சொல்லிட்டு அதுக்கு பிறகு இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை. ஆமென். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 2:11. மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷரின் உரிமைகளை அறிவான். அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவன் உரிமைகளை அறிய மாட்டான். Praise the Lord. Hallelujah. Hallelujah. காதல் வேற, அன்பு வேற. இந்த காதல் அப்படின்னு சொல்றது அட்ராக்ஷன், உலகத்தை குறிச்ச அட்ராக்ஷன். அன்பு அப்படிங்கிறது யாவும். ஆமென். அல்லேலூயா. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. இந்த அன்பு என்பது தியாகம், பரிசுத்தம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இதயத்தின் ஆழத்திலிருந்து வரக்கூடியதுதான் அன்பு. இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடியது ஒன் கைண்ட் ஆஃப் அட்ராக்ஷன். ஆகவே அதை தவறாக புரிந்து கொள்ளுகிறோம். அன்பு பிறரை பிரியமாய் பேசுவது அன்பு அல்ல. பிறருக்குள்ள பிரியமா பேசுறது அன்பு இல்ல, பிறருக்கு பிரயோஜனமா இருக்கிறது தான் அன்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம்? போன்ல 2 பேர் நல்ல இன்பமா பேசினா நமக்கு பிடிச்சு போயிடும். அது அன்பு இல்லை. நமக்கு பேசுகிற நபருக்கு எப்படி இருக்கணும்? பிரயோஜனமான காரியங்களை சொல்லிக் கொடுத்தா உண்மையிலேயே அன்பு. தேவையானதை பேசுவது, பிறருக்கு விரும்புவதை அல்ல, தேவையானதை கொடுப்பதுதான் அன்பு. ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த அன்பு அப்படின்னா டிக்ஷனரியில நம்ம எடுத்தோம் அப்படின்னா என்ன வேர்டு கொடுக்குறாங்க? டிக்ஷனரி க்ளோஸ்னஸ், அஃபெக்ஷன், டியர்னஸ். அதையும் தாண்டி என்னது தெரியாது. அவன் அவ்வளவுதான் கொடுக்க முடியும். ஆனா இங்க நம்ம பார்க்கிறோம், எபேசியர் 3:19 இறைவார்த்தையில வாசிக்கிறோம். அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. அறிந்து கொள்வதற்கு நாம் ஆற்றலை பெற வேண்டும். ஆமென். கடவுளுடைய அன்பை அறிவதற்கு ஒரு ஆற்றல் தேவைப்படுகிறது. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆகவே தேவன் இந்த பூமியிலே யோவான் 3:16 படி இந்த பூமியில் உள்ள நம் அத்தனை பேரையும் அவர் அன்பு கூர்ந்தார். அவர் என்ன செஞ்சார்? அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. Praise the Lord. தேவன் அன்பு கூர்ந்தார். அதான் யோவான் 3:16. சரி, இப்போ இந்த உலகத்துல இருக்கிறவங்க இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு இங்க கொரோனானால இதெல்லாம் மூடி வச்சிருக்காங்க. இங்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பிள்ளைகள்லாம் காப்பாற்றப்பட்டுட்டாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நவ நாகரிகம், இன்னைக்கு இருக்கக்கூடிய மோசமான காரியம், செவி வழியாக கேட்பது மூலமாகவும் கண்களால் பார்ப்பது மூலமாகவும் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் ஈஸியா பிசாசு என்ன செய்ய வச்சிடறான்? விழ வச்சிடறான். பிள்ளைங்க தான் விழுறாங்கன்னு பார்த்தா பேப்பரை படிச்சா அதை விட மோசமான காரியமும் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இன்னைக்கு இந்த அன்பு இறை மக்களாகிய நமக்கு அன்பு அப்படின்னு சொல்லும் போது கடவுளுடைய அன்பை நாம் ருசிக்க வேண்டும்.
என்ன தோணணும் அப்படின்னு சொன்னா, கரிஸ்மேட்டிக்ல இருக்கிறவங்களுக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறவங்க, இந்த வருஷம் இன்னும் அவருடைய ஆழத்துக்குள்ள அவருடைய அன்பை நான் ருசிக்கணும். ஆமென். அல்லேலூயா. அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க பெரிதான அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவே இணையில்லாத அன்பு, இயேசுவே இணையில்லாத அன்பு. ஆமென். அல்லேலூயா. அப்போ கடவுளுடைய அன்புல நம்ம என்ன செய்யப்படணும்? நிலைக்கணும். இந்த அன்பை ருசிச்சிட்டோம்னா நம்மளை எதுவும் என்ன செய்யாது? பிரிக்க. திருப்பாடல் 73, 25, 26. திருப்பாடல் 73. விண்ணுலகில் உம்மையன்றி எனக்கு இருப்பவர் யார்? மண்ணுலகில் வேறு விருப்பம் உம்மையன்றி எனக்கு ஏதும் இல்லை. எனது உடலும் உள்ளமும் நைந்து போயின. கடவுளே, என் உள்ளத்திற்கு அரணும், என்றென்றும் எனக்குரிய பங்கும் ஆவார். பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறு விருப்பமில்லை. பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உண்மை தவிர உண்மை தவிர எனக்கு வேறு விருப்பமில்லை. எனக்கு வேற விருப்பம் இல்லை. என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது. என்னுடைய மாம்சமும் என்னுடைய இருதயமும் மாண்டு போகிறது. என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். Praise the Lord. Hallelujah. இந்த வார்த்தையில 25, 26 வாசிக்கும் போது இதுல ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. மனிதர்கள் கைவிட்டு போனார்கள். Praise the Lord. Hallelujah. பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யாரு உண்டு? இன்னைக்கு நம்ம எல்லாம் யாரை நம்பிட்டு இருக்கிறோம்? யாரை நம்பிட்டு இருக்கிறோம்? இங்க உட்கார்ந்ததுனால இயேசுப்பா. நம்ம யாரை நம்பிட்டு இருக்கிறோம்? ஆண்கள் தான் தொழில், பெண்கள் தான் கணவர், இல்லைங்கன்னா அப்பா அம்மா, இல்லையா? இல்லையா? உண்மைதானே? ஆனா சங்கீதக்காரன் சொல்றான், பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூமியில் உண்மை தவிர வேறு விருப்பம் எனக்கு விருப்பமே இல்லை. வேற விருப்பமே இல்லை. நீங்க தான் என்ன செய்வாங்க. அல்லேலூயா. அதே திருப்பாடல் 69, 20 வாசிக்கும் போது 69, 20 பழிச்சொல் என் இதயத்தை பிளந்து விட்டது. நான் மிகவும் வருந்துகின்றேன். ஆறுதல் அளிப்பதற்காக காத்திருந்தேன், யாரும் வரவில்லை. தேற்றிடுவோருக்காக தேடி நின்றேன், யாரையும் காணவில்லை. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. அங்க என்ன சொல்றது? 20ல நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. நிந்தை போன வாரத்துல நம்ம வாசிச்சோம். நிந்தை எப்படி வருது அப்படின்னு வாசிச்சோம். இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்குது, இங்க சொல்லப்பட்டிருக்கு, நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதவிக்கிறவன் உண்டோ? எனக்காக பரிதவிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா என்று காத்திருந்தேன். என்று காத்திருக்கிறேன். இந்த மாலை வேளையில என் பாரத்தை யாரையாவது சொல்லணும்னு விரும்புறேன். ஆனா யாரையும் சொல்ல முடியல. I want to share with somebody else. நம்பிக்கைக்குரியவர்களுக்கு நான் சொல்லணும்னு விரும்புறேன், சொல்ல முடியலையே அப்படின்னு கலங்கி போயிருக்கீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு தான் அந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார். Praise the Lord. திருப்பாடல் 142, 4 வாசிக்கிறோம். திருப்பாடல் 142, 4 வாசிக்கிறோம். வலப்புறம் கவனித்து பார்க்கின்றேன், என்னை கவனிப்பார் எவரும் இல்லை. என்னை கவனிப்பார் எவரும் இல்லை. எனக்கு புகலிடம் இல்லாமல் போயிற்று. என் நடத்தில் அக்கறை கொள்வார் எவரும் இல்லை. என் ஆத்மாவை விசாரிப்பதற்கு ஒருவரும் இல்லை. என நலம் விசாரிப்பதற்கு ஒருவர் கூட கிடையாது. எப்படி இருக்குன்னு கேட்கறதுக்கு கூட ஆள் இல்லை. கடைசி காலத்துல மக்கள் அன்பு வற்றி போகும். மக்கள் தாந்தோண்டித்தனமா இருப்பார்கள், தன்னலமா இருப்பார்கள். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு
தேவனே வெளிச்சமாயிருப்பார். அல்லேலூயா. அவன் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான், என் ஆத்துமாவை விசாரிப்பதற்கு ஒருவரும் இல்லை. யோபு 19:7 வாசிக்கிறோம். யோபு 19:7. 2 தீமோத்தேயு 4:16. இதோ கொடுமை என்று கூப்பிடுகிறேன், இதோ கொடுமை என்று கூப்பிடுகிறேன், கேட்பார் ஒருவரும் இல்லை. கேட்பார் யாருமே இல்லை. கூக்குரலிடுகிறேன், கூக்குரலிடுகிறேன், நியாய விசாரணை இல்லை. Praise the Lord. இதோ கொடுமை என்று நான் சொல்லுகிறேன். எனக்கு கொடுமை நடந்துன்னு சொல்றேன். கேட்கறது கூட யாரும் இல்லை. யாரும் இல்லை. முன்னாடி நான் வரும்போது எனக்கு முன்னாடி எல்லாம் எழுந்து நிற்பாங்க, என்னை பார்த்து மரியாதை செலுத்துவாங்க. ஆனா இப்போ என் நிலையை கண்டு யாருமே என்னை கண்டுகிறது இல்லை. இப்படியா அழுவான் யோபு. 2 தீமோத்தேயு 4:16 வார்த்தையில வாசிக்கிறோம். கர்த்தரை வழக்காடிய போது எவரும் என் பக்கம் இருக்கவில்லை, எவரும் என் பக்கம் இருக்கவில்லை, எல்லாரும் என்னை விட்டு அகன்றனர். எஸ், எல்லாரும் என்னை கைவிட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் எடுத்துட்டாங்க, கையை விட்டு போயிட்டாங்க. அதான் நம்ம பாட்டு பாடுறோம். கலங்கின நேரங்களில் கைதூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, கலங்கின நேரங்களில் கைதூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்களாம் என்னை நான் இல்லை. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லை. என்னுடைய ஆத்மா, என்னுடைய இருதயத்தின் எண்ணங்களை, என்னுடைய போராட்டங்களை, என்னுடைய பிரச்சனைகளை நான் வெளியே சொல்றதுக்கு யாரும் இல்லை. நான் யாருக்கு போய் சொல்லுவேன்? யாருக்கு போய் நான் சொல்ல முடியும்? அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறான் தாவீது. பரலோகத்தில் உண்மையெல்லாம் எனக்கு யார் உண்டு? இந்த பூமியில நான் எதையுமே விருப்பப்படலை. எனக்கு எதை குறிச்சு எனக்கு ஆசையே இல்லை. இது அங்கலாய்ப்போடு சொல்லுகிறார். இதுக்கு காரணம் என்ன? தனிமை என்பது கடினம். அதை சமாளிக்கக்கூடிய திறன் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் அந்த கடினத்தையும் நாம் வென்று விடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. மனித வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சில நேரம் வனாந்தரம் வரும். அந்த வனாந்தரத்துக்கு நாம் கடந்து செல்ல வேண்டும். அந்த வனாந்தரத்தில் போகிற போது மனிதர்களை நாம் பார்க்க முடியாது, எந்த ஒரு நல்ல காரியங்களையும் பார்க்க முடியாது. கண்ணை கட்டி போட்ட மாதிரி இருக்கும். எந்த வழியில போகணும்னு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். இது எல்லா வாழ்க்கையிலையும் வரும். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் வனாந்தரம் வரும். ஆனால் இங்கே நாம் பார்க்கிற போது 2 கொரிந்தியர் 4:16 இறைவார்த்தையை வாசிக்கிறோம். மனிதர்களால் கைவிடப்படுதல் தொடர்ந்து ஒரு பரிதவிக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிற போது நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய உள்ளான மனிதனில் நாளுக்கு நாள் நாம் பலனடைய வேண்டும். ஒரு மனிதன் எப்பொழுது தனிமையை உணர்கிறான், ஒரு மனிதன் எப்பொழுது அவன் தனிமை உணர்வுக்குள் தள்ளப்படுகிறான் என்பதை நாம் அறிந்து கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற வனாந்தரத்தை நாம் மேற்கொள்ள முடியும். சிலருக்கு குடும்பம் இருக்கும், உறவுகள் இருக்கும், ஆனால் தனிமை. சிலருக்கு பிள்ளைகள் இருப்பார்கள், பேர பிள்ளைகள் இருப்பார்கள், ஆனால் தனிமை. சிலருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு தனிமை, சிலருக்கு ஜப வாழ்க்கையிலே ஒரு
அவள் மதிக்கவில்லை, இவள் மதிக்கவில்லை, என்னை இவள் இப்படி பேசியிருக்கிறார், இவர் இப்படி பேசியிருக்கிறார். இப்படி பலதரப்பட்ட தனிமைப்படுத்துதல் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு இணையாக அரசாங்கமும் நம்மை தனிமைப்படுத்துதல் என்று நம்மை தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே இந்த செய்தி உங்களுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசத்தை காணாமல் இருக்கலாம். ஏனென்றால் நிறைய பேர் தனிமைப்படுத்தப்படுதலை நீங்கள் கடந்து வந்திருப்பீர்கள். அந்த தனிமைப்படுத்தல் இல்லை. நான் சொல்லிக் கொண்டு இருப்பது இந்த தனிமைப்படுதல் என்பது உள்ளத்தால் தனிமைப்படுதல், மனதால் தனிமைப்படுதல். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தனிமைப்படுதல் என்பது வேதனைக்குரிய ஒரு காரியம். மனிதர்களுக்கு தனிமைப்படுதல் அல்ல, மனிதர்களோடு இருக்கிற போதே நாம் தனிமையாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே நாம் பார்க்கிறோம், இந்த தனிமை மனிதர்களால் கைவிடப்பட்ட ஒரு நிலை என்ற நிலைக்கு நாம் இப்பொழுது வருகிறோம் என்று சொன்னால், எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14வது இறைவார்த்தையை நாம் வாசிப்போம். அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனின் வல்லமையாய் பலப்படவும், உள்ளான மனிதனில் வல்லமையாக பலப்பட வேண்டும். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவராகவும், சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. அப்ப இங்க என்ன சொல்றாரு? உள்ளான மனிதனில் பலப்பட வேண்டும். இந்த உள்ளான மனிதன் அப்படிங்கிறது என்னது? உள்ளான மனிதன் என்னது? நெஞ்சில கைய வைங்க. தப்பு தப்பு அடிக்கா அடிக்கலையா? அடிக்கணும். அதான் ஆத்மா, உணர்வு, உணர்ச்சிகள். இந்த உணர்வு, உணர்ச்சிகள், ஐக்கியம், இந்த மூன்றிலும் நாம் பலப்பட வேண்டும். ஏன்னா பிசாசு நம்மளை இங்கதான் விளைவிப்பான். அப்ப பவுல் அதுதான் சொல்லுகிறார், உள்ளான மனிதனில் வல்லமையாக நீங்கள் பலப்பட வேண்டும். ஏன் தெரியுமா? ஒரு ஆணோ பெண்ணோ தன்னுடைய இறுதியில் அந்த நம்பிக்கையை இழப்பாள் என்று சொன்னால் அவள் மனநோயாளியாக மாறிவிடுவாள். மிகப்பெரிய கைவிடுதல். மனுஷங்க கைவிடுவாங்க, உறவுக்காக கைவிடுவாங்க, நண்பர்கள் கைவிடுவாங்க, நாம் அறிஞர்கள் கைவிடுவாங்க. இதெல்லாம் மேற்கொண்டு வந்துருவீங்க. இதெல்லாமே நீங்க சவாலாக சந்திச்சு மேல வந்துருவீங்க. நீங்க அதிகமா நேசிக்கக்கூடியவர்கள் உங்களை கைவிட்டு இருப்பாங்க, நீங்க எதிர்த்து வந்துருவீங்க. ஆனா என்றைக்கு என்னால முடியாது, என்னால இதுக்கு மேல ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு என்றைக்கு நீங்க கடந்து சொல்றீங்களோ அன்று சூரியச்செடி அனுபவத்துக்கு வருகிறது. சூரியச்செடி அனுபவம்னா என்ன? ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும், நான் வாழ்ந்தது போதும், என்னை எடுத்துக்கொள்ளும். ஏன்? என் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்லை, என்னால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை. ஏன்? என்னுடைய இருதயம் துவண்டு போனது. மிகப்பெரிய கைவிடுதல் உள்ளான மனிதனில் ஆ
கட்டளையிடுகிறேன், கட்டளையிடுகிறேன், இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். சரிவிட்டு